இடத்துல யாக்கோபு அவனுடைய சகோதரனுடைய பாதத்தை பிடித்து வெளில வரான். ஆனா வசனம் சொல்லுகிறது, இப்ப அவன் யாரு காலை பிடிக்கிறான்றதுதான் என்னது விஷயம். இதுக்கு முன்பாக வேண்டுமானாலும் அவன் ஏசாவின் பாதத்தை பிடித்து வெளியே வந்தவனாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போதான் யாக்கோபு சரியான நபருடைய காலை பிடிக்கிறான். அது யாருடைய பாதம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பாதம். எனக்கு அன்பான தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, இதுவரையிலும் ஏசாவின் பாதத்தை பிடித்து முன்னேறினது, வெளியே வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நாம் பிடிக்க வேண்டிய பாதத்தை பிடிப்போமானால் நம்மை கர்த்தர் தேசமாய் மாற்றுவார். சொல்லுங்க ஆமென். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனோடையே போராடி ஜெயித்தவன் ஒரே ஒருவன். யார் தெரியுமா ஆண்டவரை ஜெயிக்க முடியும்? ஆண்டவரை ஜெயிக்க முடியுமா? யாராவது ஆண்டவரை ஜெயித்திருக்கிறாங்களா இது வரைக்கும்? ஆனா ஜெயிக்க முடியும். எவன் ஒருவன் தேவ பாதத்தை பிடிக்கிறானோ அவன் கர்த்தரையே ஜெயிச்சிருவான். சொல்லுங்க ஆமென். யாக்கோபை விட்டுட்டு அவரால் போக முடிஞ்சுதா? மார்த்தாள் சொல்றா, மரியாள் என்ன பண்ணல, என் கூட வந்து உதவி செய்யவே இல்லை, நான் தனிமையா இப்படி வேலை செய்யறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து ரொம்ப அழகா சொல்றாரு, மார்த்தாளே, நீ நிறைய விஷயத்தை குறிச்சு நீ என்ன பண்ற, நீ கவலைப்படுற, ஆனா தேவையானது ஒன்றே. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். சொல்லுங்க ஆமென். அப்போ எது நல்ல பங்கு கிறிஸ்தவனுக்கு? தேவ பாதம் தான் நல்ல பங்கு. யாக்கோபு அதை தெரிந்துதான் பிடிக்க வேண்டியவரை பிடிக்கிறான் பாருங்க.